வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் எண் 89. வணக்கம். செல்வம் இருந்தும் அதனை பயன்படுத்த தெரியாத ஒரு பேதமை, அதாவது மடமையை பற்றி இக்குறள் பேசுகிறது. இது யாரால் ஏற்படுகிறது என்று வள்ளுவர் விளக்குகிறார். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடைமை இருந்தும் இல்லாத நிலைக்கு ஒப்பான ஒரு மடமை எது என்று வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். செல்வமிருந்தும் விருந்தினரை பேணாத மடமையானது செல்வச் செழிப்பிலும் வறுமை நிலையை உருவாக்குவதாகும். இது மூடரிடம் மட்டுமே காணப்படும். விருந்தோம்பல் என்னும் அறத்தால் மோடமையை தவிர்த்து அறிவுடையோராய் வாழ்வோம். அடுத்த குறளுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.